அண்ட் அகைன் சொல்கிறேன், இது வந்து யாரையும் டிமோட்டிவேட் பண்ண டெஃபினட்டாக கிடையாது. என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது. அப்படி இருந்திருந்தா நான் வந்து நிறைய டிப்ஸு எப்படிலாம் படிக்கணும், எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும்னு நான் ஓனாக கற்றுக்கிட்டதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஏன்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் எப்போ நீங்க தெரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு இன்ஸ்டிடியூட் போனா தான். ஆனா, அத நீங்க காசு கட்டினா தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுமே. ஆனா, நான் இது எல்லாமே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம நான் ஃப்ரீயா சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் டிமோட்டிவேட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா டெஃபினட்டா சொல்லியிருக்க மாட்டேங்க. இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன். இனிமேல் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போறேன் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கீங்களா? ஆல்ரெடி ஒரு 2, 3 இயர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க, அண்ட் இப்போ என்ன மாரி ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்து படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்காகவும் இந்த வீடியோ. இந்த வீடியோ டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆல்ரெடி என்னோட தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இது எத பத்தினது அப்படின்னு. ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கே வந்து நம்மளோட லைஃப் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வேண்டாம் அப்படின்றது தான் பற்றி இந்த வீடியோ. நானே என்னோட யூடியூப் சேனலில் நிறைய எப்படி படிக்கணும், என்னென்ன சோர்சஸ் படிக்கணும், எப்படி நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன சேனல்ஸ் ஃபாலோ பண்ணணும், பிகினராக இருந்தால் எப்படி படிக்கணும். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் போட்டேன் அப்படின்னா, நான் வந்து இந்த ஜேர்னிக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட் இயர் வந்து எனக்கு எதுவுமே தெரியல. என் கூட இருக்கவங்களும் அவ்வளோவா வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்கலாம் கிடையாது. நான் மட்டும் தான் தனியாலாம் படிச்சனால, அதுவும் வீட்ல இருந்தே ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டா படிச்சனால, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஒரு 1 இயர் கிட்ட எனக்கு எதுவுமே தெரியாம தான் எப்படி படிக்கணும், எப்படி டைம் டேபிள் போடணும், எப்படி டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், எதுவுமே தெரியாம அந்த 1 இயர் கிட்ட எனக்கு வேஸ்ட்டே ஆயிருச்சு. இதெல்லாம் எதுவுமே தெரியாதனால. நானா எப்படி இஷ்டத்துக்கு நான் பாட்டுல படிப்பேன். ஒரு மாரி எப்படி படிக்கணும், எப்போ ரிவைஸ் பண்ணணும், எப்போ வந்து எப்படி டைம் டேபிள் போடணும், எவ்வளோ என்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைமை குடுக்கணும், எதுக்கு வேஸ்ட் டைம் குடுக்குறது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாம ஒரு 1 இயர் கிட்ட நானே வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த ஒரு 1 இயரா நான் என்னென்னலாம் தப்பு பண்ணனோ, அத அத வந்து நீங்க நியூவா வரவங்க தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷன். அதனால தான் நான் என்னென்ன கத்துக்கிட்டேனோ, அத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படி படிக்கணும் எல்லாமே போட்டிருக்கேன். அதனால தான் இன்ஸ்டாலயுமே நீங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ரீசன் வந்து நீங்க எல்லார் கூடவுமே ஒருத்தங்க இந்த மாரி கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க இருப்பாங்களா? அப்படின்னா கிடையாது. மேபி இப்ப அவங்க கோச்சிங் சென்டர் போயிட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நெறைய வருஷம் படிக்கிறவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லன்னா அங்க வந்து ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா, இப்ப என்ன மாரி செல்ஃப் ஸ்டடி படிக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சு தான், நான் எப்படி என்னோட லைஃப்ல அதெல்லாம் கடந்து வந்தேன். உங்களுக்கு எப்படி நீங்க ஈஸியா போகலாம், ஈஸியா அதெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணேன். இப்ப இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இது வந்து நான் யாரையும் டிமோட்டிவேட் பண்ணலாம் கிடையாதுங்க. இப்ப இந்த வீடியோ வந்து என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் படிச்சுட்டு, நான் உண்மையிலே எக்ஸாமுக்கே படிக்கக்கூடாதா? நான் 2 வருஷம் எக்ஸாம் எழுதுனேன். கிளியர் பண்ணல. அதுக்கப்புறம் நான் குயிட் பண்ணிட்டு போயிரணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரல. இது வந்து டிமோட்டிவேட் பண்ற என்னோட எண்ணமே கிடையாதுங்க. இப்ப நெறைய பேர் வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண போறேன் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. அ என்ன நான்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப டிமோட்டிவேட் ஆகுது. அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாராலுமே வந்து கிளியர் பண்ண முடியும். அந்த ஹோப்போடயே படிங்க. இத நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு 2 இயர்ஸ் கிட்ட படிச்சுட்டு இருக்கீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்ப அது ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாவே கன்டின்யூ பண்ணணுமா? இல்ல நான் 2 இயர்ஸா படிச்சு கிளியரே பண்ணல. நெக்ஸ்ட் நான் கன்டின்யூ பண்ணணுமா ஃபர்ஸ்ட்டு? இல்ல நான் என்ன பண்ணணும்? அப்டின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் லெட்ஸ் கெட் இன்டூ த வீடியோ. ஹாய், திஸ் இஸ் தமிழ். வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு மெயின் டாபிக் என்ன அப்டின்னா, இப்ப நீங்க வந்து எக்ஸாமுக்குள்ள போறீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவோட தான் எல்லாருமே போவாங்க. ஆனா, எல்லாராலயுமே அப்படி கிளியர் பண்ண முடியுதா அப்படின்னா கிடையாது. ஒரு ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்றாங்க. அது அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்றதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. அவங்க வந்து ஸ்கூல்லயே வந்து அவங்களோட பேசிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. நெறைய பேர் இப்ப மக்கப் பண்ணி, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே படிக்காம, சும்மா எக்ஸாமுக்காக மக்கப் பண்ணி படிச்சிருப்போம். நான் கூட அப்படிதான் படிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் இப்ப நான் சொல்றேன். அத வந்து அந்த மாரி படிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் வந்து இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஃபுல் டைமா நம்ம படிக்க வரும்போது ரொம்ப கஷ்டம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்றவங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் அதாவது அந்த ஸ்கூல்லயும், காலேஜ்லயும் அவங்க நல்லா புரிஞ்சுகிட்டு என்ன படிக்கிறோன்றத தெரிஞ்சு படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி கொஞ்சம் பேர் தாங்க படிச்சிருப்பாங்க. அந்த மாரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டே கிளியர் பண்றவங்களே ரொம்ப கம்மி தான். ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க ஒரு 2 இயர்ஸ வந்து இதுக்காக ஃபுல்லா குடுத்து படிங்க. அது உங்களால அந்த 2 இயர்ஸ்க்குள்ள உங்களால எக்ஸாம கிளியர் பண்ண முடிஞ்சுட்டா சூப்பர். நீங்க ஒரு வேலை வாங்கிடுவீங்க. அதுக்குள்ள போயிருவீங்க.
ஒரு 2 இயர்ஸ், ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டா படிக்காதீங்க. ஒரு 2, 3 இயர்ஸ் அப்ப நீங்க அந்த ஒரு 2 இயர்ஸ் நீங்க படிக்கிறீங்கனாலே, நீங்க எல்லா சிலபஸும் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. பிராக்டிஸும் பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கட் ஆஃப்லயோ ஒரு 10 மார்க், 15 மார்க்ல உங்களால கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாம போகும். அப்போலாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு 2 வருஷம் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாவோ, கோச்சிங் சென்டர் போயோ, வீட்ல இருந்தோ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 இயர் வந்து நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டா படிக்காம, ஏதோ ஒரு பிரைவேட் ஜாப்ஸ் தேடி ஜாப்க்கு போயிட்டே படிக்குங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து எனக்கு இந்த மாரி ஒரு தாட்டே இல்ல. நானும் எல்லாரும் இந்த கோச்சிங் சென்டர் நெறைய ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, "நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணா, ஒரே விஷயத்துல தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்பதான் உங்களால வந்து அத வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதே மாரி இப்போ ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரே எக்ஸாம் தான் படிக்கணும்." அதெல்லாம் கரெக்ட்டான விஷயம். ஆனா வந்து நம்ம வந்து இப்போ வேலைக்கு போயிட்டே படிக்கக்கூடாது. வந்து ரொம்ப இதுவா படிக்கணும். அப்பதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். காம்படிஷன் அதிகமா இருக்கு. இந்த மாரிலாம் நெறைய பேர் சொல்லி, நான் அந்த மாரி என்ன நெனச்சேன்னா, ஓகே ஒரு வேள நம்ம ஜாப் போயிட்டோம் அப்டின்னா, இத இத கன்டின்யூ பண்ண முடியாம போயிரும். நம்மளால படிக்க முடியாம போயிரும் அப்டின்னு நெனச்சுட்டு தான், ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாவே ஒரு இவ்ளோ வருஷம் 5 இயர்ஸா நான் கடந்துட்டேன். இப்போ 5 இயர்ஸ் முடிச்சு, நான் ஏதோ ஒரு இடத்துல இப்போ ஜாப் போய் கேட்டேன் அப்டின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, "5 இயர்ஸ் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?" நான் வந்து இந்த மாரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அப்டின்னு சொன்னா, அவங்க வந்து இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்டின்னா, அவங்க என்னென்ன கோர்ஸ் முடிச்சிருக்கோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்மகிட்ட, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் அவங்க செலக்ட் பண்றாங்க. ஓகே நான் ஃப்ரெஷருங்க. நான் வந்து இன்னும் இதுவரைக்கும் எந்த ஜாப் போனதில்ல. இப்ப தான் நியூவா நான் ஜாப்க்கு தேடிட்டு இருக்கேன். ஃப்ரெஷர் அப்டின்னு சொன்னாலும், இப்ப அவங்க ஃப்ரெஷரையுமே இப்ப 2023, 2024ல முடிச்சவங்க தான் ஃப்ரெஷர் அவங்களுக்கு. ஸோ இத கேட்கும்போது, இப்ப தேடிட்டு இருக்கறனால அது டிஃபிகல்ட்டா இருக்குங்க. இவ்ளோ 5 வருஷங்கிறது சும்மாவே கிடையாது. எவ்ளோ நாள்ல வந்திருக்குல்ல. அப்படிங்கும்போது அதனால தான் நான் சொல்றேன். நான் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இப்ப 5 இயர்ஸ் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட சொன்ன மாரி நான் ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கேன். நெறைய ரீசன்ஸ் அவங்க சொல்றாங்கங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். வந்து நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களால ஒரு 2 இயர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட்டா படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மீறி உங்களால கிளியர் பண்ண முடியலன்னா, நீங்க ஒரு ஜாப தேடுங்க. ஒரு பிரைவேட் ஜாப்க்கு போயிட்டே சாட்டர்டே, சண்டேஸ்ல, ஈவினிங் டைம்ஸ்ல உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ அந்த மாரி படிங்க. ஏன்னா, சிலபஸ கவர் பண்றது தாங்க கஷ்டம். சிலபஸ வந்து நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இப்ப ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டா இருந்தா தான் அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸா படிச்சிருக்கீங்க. அப்போ நீங்க அகைன் திரும்ப ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டா இருந்து டைமும் கொஞ்சம் வேஸ்ட் தான். நீங்க ஆல்ரெடி எல்லாமே படிச்சிருப்பீங்க. பிராக்டிஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். நீங்க ஜாப் போயிட்டே படிக்கலாம்னு நான் சொல்ல வரேங்க. இது வந்து நீங்க டிமோட்டிவேட் பண்றதா நினைக்க வேணாம். ஆக்சுவலா இதில இருக்க ரியாலிட்டி அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும்ல. இதில ஆக்சுவலா என்ன இருக்குன்னு சொன்னாலே எல்லாரும் என்ன என்னைய டிமோட்டிவேட் பண்றீங்க? என்னால முடியாதா? அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சுடுறீங்க. ஆனா அப்படி இல்ல. அப்படி சொல்ல வரலங்க. ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்க ஒர்க் போயிட்டே கூட படிக்கலாம். அதே மாரி இப்ப என்ன மாரி 4 இயர்ஸ், 5 இயர்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. கிளியரே ஆகல எந்த எக்ஸாமுமே. ஒரு சில எக்ஸாம் தான் கிளியர் ஆயிருக்கு. இப்ப நானுமே கூட ஒரு சில எக்ஸாம் கிளியர் பண்ணேன். நான் சொன்ன மாரி ஃபைனல் லிஸ்ட்ல வரல. இப்பயுமே இப்பயுமே ஒரு நெறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன் லாஸ்ட் இயரு. அதுக்கு இன்னும் ரிசல்ட் வரல. ஸோ அப்படிங்கும்போது நீங்க வந்து கொஞ்சம் யோசிக்கலாம். இதுக்கு மேல இந்த இடம் நமக்கு தேவையா? இல்லையா? அப்படின்றத உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுங்கங்க. ஏன்னா வந்து நம்மளால இப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு போக முடியாதுல்ல. நம்மளோட லைஃப்ல நெறைய விஷயம் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு. இது மட்டும் லைஃப் கிடையாது. நான் ஏன் இத மட்டும் லைஃப் கிடையாதுன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பிரன்ட்டா அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு வேர்ல்டு மாரி தெரியுதுங்க. இதுதான் என்னோட வேர்ல்டு. நான் வந்து இத அச்சீவ் பண்ணா தான் நான் என்னோட வாழ்க்கையில நான் அச்சீவ் பண்ண மாரி. அப்படிங்கிற மாரி எல்லாருமே அத ஒரு இதுவா பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப நம்ம நெறைய வந்து ஆல்ரெடி ஜாப் வாங்குனவங்க, அவங்களோட வீடியோஸ்லாம் போடுறாங்க நெறைய. அந்த மாரிலாம் பார்க்குறோமா, நம்ம என்ன நெனைக்கிறோம், இந்த மாரி இந்த ஒரு வேர்ல்டுக்குள்ள இத நம்ம அச்சீவ் பண்ணா மட்டும் தான் இந்த ஒரு வேர்ல்டே அப்படின்ற மாரி நம்மளோட கண்ணு ஃபுல்லா அதுதான் சுத்தி இருக்கு. ஆனா ஆக்சுவலா அது கிடையாது. நீங்க ஒன்ஸ் வந்து இந்த வேர்ல்டுல நெறைய இருக்கு. நம்ம விஜய் சார் சொல்ற மாரி. அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்ல இது. ஆமா, நம்ம நெறைய இயர் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அது வந்து நம்மளோட உழைப்ப போட்டுருக்கோம். நெறைய தூங்காம, சாப்பிடாமலாம் படிச்சிருப்போம். ஓகே. ஆமா. ஆனா இது மட்டுமே வேர்ல்டு இல்லல்லங்க. நெறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இருக்கு. இப்ப என்ன நீயே ஒரு அன்எம்ப்ளாயா இருக்க. நீ என்ன சொல்ற? அப்படின்னு கேட்காதீங்க. நானும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு இடத்துல தேடி தானே போ முடியும். சரி தேடிக்கலாம் பரவால்ல. எதுவுமே
இதுதான் ஒரு எண்டு, இது நான் அச்சீவ் பண்ணலன்னா என்னோடய வாழ்க்கையே வேஸ்ட்டு, நானே வேஸ்ட் இந்த வேர்ல்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் எங்கேயுமே எதுவுமே இல்லைங்க. நம்மளோட லைஃப்பை வந்து எந்த அளவுக்கு பிடிச்சி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தாங்க இருக்குது. இப்போ நான் இதை அச்சீவ் பண்ணுனா தான் நான் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி என்ன ஓகே இப்போ நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம், இப்போ நமக்கு ஜாப் கிடச்சிருச்சு, ஓகே நான் கிடைச்சது தப்புன்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் கிடைச்சவங்க சூப்பர், செம்மையாக எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. அந்த வேக்கன்சியே ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே எப்படியோ வந்துட்டீங்க, செம்ம அதெல்லாம். ஆனால் நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய இயர் படித்து கிளியர் ஆகாமல் ரொம்ப வெக்ஸ் ஆகியிருப்பாங்கள்ல, அவங்கள பற்றி பேசுகிறேங்க. ஏன் அப்படின்னு நான் இதை எப்படி உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அப்படின்னு கேட்டால், நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து நான் குயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400-500 மெம்பர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தா எல்லாருமே நான் சொன்னதை வந்து நிறைய பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. நிறைய பேர் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்லாம் படிச்சிருக்காங்க. அந்த எண்டில் வந்து அவங்க கிளியர் ஆகிட்டாங்களா அப்படின்னா கொஞ்சம் பேர் ஆகியிருக்காங்க. ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் படித்து கொஞ்சம் பேர் ஆகலை. அவங்களாம் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே அச்சீவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலி இப்படி தான் நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டாக மாறிட்டாலே நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணால் தான் நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெயின் பண்ணிட்டாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக கிடையாது. நீங்கள் அந்த ஒரு ஜேர்னியில் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்ன்றது என்ன சும்மா வாங்க. அவ்வளோ இயர்ஸை நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் போட்டு எதுலேயுமே டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஜேர்னியுமே அந்த ஜேர்னியில் இருந்திருக்கீங்கல்ல, அதுதான் பியூட்டிஃபுல். ஓகே என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நீ வந்து அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து ஜாப் வாங்கலைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு இது பண்ணுறீங்க, இதெல்லாம் பியூட்டிஃபுல் அப்படி இப்படிங்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது ஆக்சுவலாக உண்மை தான். இப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா 4-5 பேர் வந்து உங்களை பாராட்டுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த ஃபெயிலியர் டைமில் உங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் சக்ஸஸ் வந்தால் தான் வந்து இந்த பாராட்டுறாங்க அப்படின்னா அவங்களோட பாராட்டும் அவங்களோட எதுவுமே நமக்கு தேவையில்லைல்ல. நம்ம எப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ணி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தானே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மற்றவங்க சொல்கிறதையும் எடுத்துக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த ஜேர்னியில் நீங்கள் இருந்திருக்கீங்க, அதுதான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் படிக்கிறீங்க, இன்னும் கிளியர் பண்ணல அப்படின்னா இட் இஸ் ஓகேங்க. நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. ஓகே, நீங்கள் ஒரு விஷயத்த டெடிகேஷனாக இருந்திருக்கீங்க, பரவாயில்ல. அது வரலன்னா கூட இந்த லைஃப் வந்து இது மட்டும் கிடையாது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். திரும்ப திரும்ப இவ்வளோ விஷயத்த நான் வந்து சொல்கிறேன்ல, அது எதுக்கு அப்படின்னா இதை மட்டுமே வேர்ல்டான்னு நினைக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நிறைய இதை வச்சு மோட்டிவேஷன்லாம் நிறைய ஸ்பீச்லாம் கேட்கலாங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த 5 to 6 இயர்ஸ்லாம் படித்தவங்களுக்கு தான் தெரியும் அது வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்கும். இந்த மோட்டிவேஷன்லாம் கேட்டால் கூட இரிட்டேட் ஆகும் அந்த டைம்லலாம். அப்படி இருக்கும். இட் இஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம வந்து ஒரு இடத்துல இது பண்ணியிருக்கோம், கிடைக்கலையா ஃபைன். நிறைய விஷயம் இருக்குது இந்த வேர்ல்டில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கலையா, வேற ஒரு விஷயம் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் டேலண்டடாக இருப்பீங்க. அதில் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஒன்றில் நீங்கள் இவ்வளோ வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ணி கிடைக்கலன்னு உடனே நான் வேஸ்ட்டு, வாழ்க்கையிலே வேஸ்ட்டு. ஆப்வியஸாக சுற்றி இருக்கவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஈவன் பேரண்ட்ஸே கூட இவ்வளோ நாளாக ஸ்பெண்ட் பண்ண வேஸ்ட்டு, நீ ஒன்றுமே இது உதவலை அப்படிலாம் சொல்லுவாங்கங்க. பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு. அப்புறம் போங்க, என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்கங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு அதில் இருந்திருக்கீங்கன்னு. ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 5 to 6 இயர்ஸாக படித்து நீங்கள் இன்னுமே கிளியர் பண்ண முடியல அப்படின்னா இட் இஸ் ஓகேங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் குயிட் பண்ணணும்னு தோணுனா பண்ணலாம். குயிட் பண்ணுறது ஒன்றும் பெரிய க்ரைம்லாம் கிடையாது. இங்கே வந்து ஒரு கட்டமைப்பு இப்படி தான் இருக்குது. நீங்கள் குயிட் பண்ணாலே வந்து ஒரு தப்பான விஷயமா அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அது அப்படியே அவ்வளோ பெரிய தப்பான விஷயம்லாம் கிடையாது. சூஸ் பண்ணது நீங்கள் தான். குயிட் பண்ணுறதும் உங்களோட ஐடியாவாக தாங்க இருக்கும். அது யார் என்ன சொன்னால் என்ன. அதை இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறத பார்த்துட்டு நீங்கள் பிகினராக இருக்கீங்க, பிகினிங்கில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களாம் நீங்கள் எதுவும் இது பண்ணிக்க வேணாம். உங்களால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு கிளியர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 இயர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கும் மேலேயும் முடியலையா, உங்களால் வந்து இப்போ ப்ரைவேட் ஜாப்ஸ்க்கு போயிட்டே ட்ரை பண்ணுங்கள். ஏன் இந்த ப்ரைவேட் ஜாப்ஸ் போகணுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அப்புறமா வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்து அந்த ஃபுல் டைமாக படிக்க வேணான்னு அப்படின்னு சொல்ல வரேன். இதெல்லாம் கேட்டு நீங்கள் நெகட்டிவ் ஆக வேணாம். ஏன் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ இருக்க அந்த காம்படிஷனும், ஏன்னா இப்போ இருக்க அந்த வேக்கன்சி நிறைய விஷயம் இருக்குங்க பின்னாடி. ஏன்னா இந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதே இல்லை அவங்க.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்க கோச்சிங் சென்டர் நடத்துகிறாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ராஃபிட் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கிளியர் பண்ண ஒரு கொஞ்சம் பேரை வச்சு விளம்பரம்லாம் பண்ணி, அவங்களோட இன்ஸ்டியூட்டுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ண வைக்கிறது தான் அவங்க பார்ப்பாங்களா? அதனால் அவங்க இப்படி ஒரு இந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறதையே வந்து அவங்க சொல்கிறது இல்ல. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரம்லாம் பார்க்கலாம். ஆனா, அது ஆக்சுவலா அதுக்கான ட்ரூவா எப்படி எதனால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னாங்க, அவங்க ஆல்ரெடி பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. நெறைய விஷயம் இருக்குங்க பின்னாடி. நெறைய எஃபோர்ட் போட்டாலும் கிளியர் பண்ண முடியும் டெஃபினட்டா. ஆனா வந்து அதில அந்த மாரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறவங்க பெர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி தான். ஆனாலும் நீங்க செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணலாம். ஒரு 2 இயர்ஸ் நான் சொல்றேன் இல்லையா? 2 இயர்ஸ் நீங்க நல்லா எஃபோர்ட் போட்டு படிங்க. கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். அதுக்கும் மேல ஒரு வேள அப்படின்றத சொல்றேன். கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாதுன்னு சொல்லல. ஒரு வேள அப்படி இருந்தா, நீங்க ஒரு 2 இயர்ஸ் முடிச்சுட்டு நீங்க வேற ஏதாவது ஜாப் போயிட்டே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, நான் இப்ப 5 இயர்ஸ் முடிச்சனால, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? இப்ப நான் ஜாப் தேடிட்டு இருக்கனால. அதனால இதையும் இதையும் ஒண்ணு ஜஸ்ட் இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ஏன்னா, நான் இப்ப எப்படி படிக்கணுன்றத சொல்லிட்டேன். இந்த மாரி விஷயத்த யாருமே சொல்லல. அதனால இத நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இத இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதையும் தாண்டி ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். யாருக்காவது இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் அகெயின் சொல்கிறேன், இது வந்து யாரையும் டிமோட்டிவேட் பண்ண டெஃபினட்டாக கிடையாது. என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது. அப்படி இருந்திருந்தா நான் வந்து நிறைய டிப்ஸு எப்படிலாம் படிக்கணும், எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும்னு நான் ஓனாக கற்றுக்கிட்டதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஏன்னா இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் எப்போ நீங்க தெரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு இன்ஸ்டிடியூட் போனா தான். ஆனா, அத நீங்க காசு கட்டினா தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுமே. ஆனா, நான் இது எல்லாமே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம நான் ஃப்ரீயா சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் டிமோட்டிவேட் பண்ணணும்னு நெனச்சிருந்தா டெஃபினட்டா சொல்லியிருக்க மாட்டேங்க. ஸோ, அத தான் அகெயின் சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக இருக்கு. அப்பதான் உங்களால பார்க்க முடியும். அண்ட் தேங்க் யூ.